ஹாய் மை டியர் செல்லா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நம்மளோட சேனல்ல நம்ம எப்போதுமே சைக்கோ கில்லர் மூவிஸ் தான் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரே சைக்கோ கில்லர் தாங்க. அதுவும் இப்பதாங்க ரீசெண்டா 2026 தான் ரிலீஸ் ஆயிருக்குது. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த படத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார் ஒண்ணு செம வேகமா போயிட்டு இருக்கும். அப்படி அந்த கார் வேகமா போறத பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரி அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறாங்க. அப்படியே ஒரு ஃபாலோ பண்றதை அந்த கார் ஓட்டுறவனும் பாத்துருவான். சோ அந்த காரை ஓரமா நிப்பாட்டிட்டு எப்படியா இருந்தாலும் இவனை விசாரிக்கணும் அப்படின்னா அந்த போலீஸ்காரன் தன்னோட காரை விட்டு இவனோட காருக்கு பக்கத்துல வரணும் இல்லையா? அதனால ஒரு துப்பாக்கி எடுத்து தன்னோட காலுக்கு பக்கத்துல ஒளிச்சு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸும் அந்த பைக்கிட்ட வந்து நீங்க யாரு என்ன ஏது அப்படிங்கறத விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ அவன் பேசுற பேச்சே சரி இருக்காதுங்க. சொல்ல போனா மனுஷன் மாதிரி இருக்காது, ஏதோ ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ரோபோ மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். அப்படி இந்த பையன் பேசுறதை கேட்டுட்டு ஒரு கடத்துல இந்த போலீஸ்க்கும் செம்ம காண்டாயிடுங்க. இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்னு அவனோட லைசன்ஸையும் ஆர்சிஎஃப்கையும் கேட்பாரு. அதுக்கும் அந்த பையன் ரொம்பவே திமிரா அதெல்லாம் எங்க கிடக்குன்னு தெரியல சார், தேர்றதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல தம்பி, நான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்றேன், நீ மட்டும் அதை எடுத்து காமிச்சிட்டு போ, ஏன்னா வேற எந்த வேலையும் எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல இன்னொரு போலீஸ்கார் ஒன்று வருங்க. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு லேடி போலீஸ் தாங்க வருவாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருப்பாங்க போல. இந்த லேடி போலீஸ் தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கிறப்போ இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, சும்மா தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்க, நீ கிளம்ப நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு ஃபீலா இருக்கும். அதனால கொஞ்சம் தூரம் தாங்க போயிருப்பா. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு யூட்டனை போட்டு திரும்போது இந்த காருக்கு பிடி நின்றுட்டு இந்த போலீஸ்காரன் விசாரிச்சுட்டு இருக்க அந்த காரோட நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி வச்சு அந்த காரோட டீடைல்ஸை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த காருக்குள்ள இருந்தவன் அந்த போலீஸோட சட்டையை பிடிச்சி உள்ள எடுத்து அப்படியே துப்பாக்கியில அவன் கழுத்திலே சுட்டு தள்ளி விட்டுருவாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயின் அப்படியே செம்ம ஷாக்கில் சத்தம் போட்டு கத்தி கதறிக்கிட்டு அந்த காருக்குள்ள இருக்கிறவனை பிடிக்கலான்னு ட்ரை பண்றப்போ அவன் கார் அப்படியே செம்ம வேகத்துல ரிவர்ஸ்ல எடுத்து வந்து நம்ம ஹீரோட கார் அடிச்சதோ நம்ம ஹீரோயினும் கீழே விழுந்துருவா. அந்த கேப்ல அவன் அங்கிருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்றப்போ நம்ம ஹீரோயின் விடாம அவனை துப்பாக்கியில சுட்டுட்டே இருப்பா. பட் ரொம்ப ஈஸியா அங்கிருந்து தப்பிச்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடுவாங்கன்னு தன்னோட கணவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக நம்ம ஹீரோட வேகமா ஓடி வந்து பாப்பா. கழுத்துக்கு பக்கத்துல புல்லட் பட்டிருக்கும் போலங்க. ரத்தம் அப்படியே நிக்காம போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் அப்படியே கத்தி கதறி அழுதுகிட்டே அவனை பார்த்து இதை பாருங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடும், நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பா பாருங்க. பட் ரத்தம் அப்படியே நிக்காம போயிட்டு இருக்கிறதுனால ஒரு கடத்துக்கு மேல இறந்து போயிருவாரு. அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ கொலை பண்ண அந்த கொலகார பையன் இருக்கக்கூடிய ஒரு மோட்ல தாங்க காட்டுவாங்க. அங்க டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா அந்த போலீஸ கொண்டு அந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் இதுக்கு முன்னாடி ஒரு 15 பேரை ரணகொடூரமா கொலை பண்ணிருக்கானா. 15 பேரை எப்படி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த பையன் ஒரு சைக்கோ பையல தாங்க இருக்கணும். இப்ப இந்த சைக்கோ பையன் நியூஸை பார்த்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னை பத்தி இவ்வளவு விஷயங்களை போலீஸ் கண்டுபிடிச்சிக்கிறது நினைச்சு அந்த பையன் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த ரூமோட ஜன்னல் கர்டன் அப்படியே விலக்கி வெளில ஏதாவது போலீஸ் நிக்குதா அப்படிங்கிறத பாப்பான். அங்க யாரும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க ரிலாக்ஸ் ஆவான். ஆனா அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய ரூமை வாடகைக்கு எடுத்து அந்த பையன் அதுல தங்காம பாக்குறதுக்கு ஏதோ சின்னதா ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குங்க. அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அங்க ஒரு ரகசிய அறை மாதிரி ஒன்று இருக்குங்க. அதுக்குள்ள போயிட்டு அந்த பையன் துப்பாக்கி வச்சுக்கிட்டு பக்கத்திலே படுத்துருவான். அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில இந்த சைக்கோ பையன் பாருங்க, அந்த பையன் தன்னோட கார் எடுத்துக்கிட்டு ஒரு பார்மசிக்கு போவாங்க. ஆனா உள்ள போகாம காருக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு பொண்ணு ஒரு கார் விட்டு வெளில வந்து அந்த பார்மசிக்குள்ள போவாங்க. அதுக்கப்புறம் தன்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு தாங்க திரும்ப வருவாங்க. அப்படி வெளியில வரப்போ தனியாலாம் வரமாட்டாங்க, கூட ஒரு பையனும் வருவான். அவன் அந்த பொண்ணுக்கு பாய் சொல்லிட்டு தன்னோட கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தன்னோட காருக்குள்ள ஏறிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு சிகரெட்டை வந்து பத்த வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த காரோட பேக் சீட்ல வந்து அந்த சைக்கோ பையன் உட்காந்துருப்பாங்க. அவ்வளவுதாங்க அந்த பொண்ணு அந்த காருக்குள்ளே வச்சு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுவான். அதுக்கப்புறமா அந்த பார்மசிக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய மருந்துகளை திருடிட்டு இருப்பான். எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டவுட்டுங்க, அது என்ன அப்படின்னா அந்த பார்மசிக்குள்ள போயிட்டு மருந்து திருடணும் அப்படின்னா இந்த பையனுக்கு கண்டிப்பா சாவி வேணும். சோ வெறும் சாவிக்காகத்தான் அந்த பொண்ணை கொலை பண்ணானா, அப்படி இல்லாம வேற ஏதாவது கூட காரணம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்ப இந்த சைக்கோ பைய கொண்டு அந்த பொண்ணோட முகத்தை காமிச்சா அதுல டிஃப்ரெண்டான சிம்பிள்லாம் இருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறதா காட்டுவாங்க. யாரோ பேசுற மாதிரியான சத்தம் கேட்டு ஹீரோயின் அப்படியே அறக்க பறக்க தூக்கத்துல இருந்து கண்ண முடிச்சு போயிட்டு பார்த்தா ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாருங்க. தன்னோட கணவனை கொண்டு அந்த பையல கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தோஷத்துல அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார், அவன் எங்க சார் இருக்கா, அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் இல்ல மேடம், நாங்க என்ன அவனை கண்டுபிடிக்கல, அவனை தேடிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு பொண்ணு ஒருத்தி ரொம்ப கொடூரமா செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ உங்க ஹஸ்பண்டை கொண்டு அதே சைக்கோ போய் தான் மேடம் அந்த பொண்ணையை கொண்டு இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் மேடம், நீங்க பயப்படாதீங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் அங்கிருந்து போயிருவாரு. அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப அந்த சைக்கோ பையல காமிச்சா அவன்
திருடிட்டு போன எல்லா மருந்து பொருட்களையும் தன்னோட ரூம்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு அரக்க பறக்க குளிச்சிட்டு இருக்கிறப்பதான் அவன் உடம்புல இருக்கக்கூடிய நிறைய டேட்டூஸ் எல்லாம் காட்டுவாங்க. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒன்னும் சாதாரண சைக்கோவெல்லாம் இருக்க மாட்டான் போல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஒரு சூனியக்கார சைக்கோபையில தாங்க இருப்பான். அந்த சீனையும் கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறப்போ அந்த சைக்கோபைய தன்னோட கணவரை சுட்டு கொண்டது தாங்க நம்ம ஹீரோனுக்கு திரும்ப திரும்ப மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். சோ இவளுக்கு தூக்கமே வந்திருக்காது. அதனால டிவியை போட்டு அந்த சைக்கோபையில பத்தி ஏதாவது சொல்றாங்களா அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கிறப்போ இதுக்கு முன்னாடி அந்த சைக்கோபைய ஒரு 15 பேரை கொலை பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஆனா இப்போ அந்த சைக்கோபையால கொலை பண்ணப்பட்ட ஒரு 32 பேரோட டெட் பாடிஸை கண்டுபிடிச்சிருக்காங்களா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே செம்ம ஷாக்கா எடுத்துங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த சைக்கோபையில எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படிங்கிற வெறியும் வரும். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்து நம்ம ஹீரோனோட அப்பா உன் வீட்டுக்காரன் உன்னை விட்டு போயிட்டாவா, இதுக்கப்புறம் அவன் திரும்ப வர போறதுல அப்படி திரும்ப வராத ஒருத்தவனுக்காக நீ உன்னோட உயிரை பணைய வைக்கணுமா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துரும். மைக்கு திரும்ப வர மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக அதை நான் அப்படியே சும்மா விடுறதா? என் கணவரை அந்த சைக்கோபைய என் கண்ணுக்கு முடியாது சுட்டு கொண்டா. எனக்கு எவ்வளவு ஒழிச்சு தெரியுமா? அந்த வழியை நான் திரும்ப அவனுக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி பண்ண மாட்டா மைக்கோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கிருந்து வெறி கொண்டு கிளம்பிடுவா. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த சைக்கோபைய கார் எடுத்துக்கிட்டு செம்ம வேகமா போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் போயிட்டு இருந்த ஒரு கார் ஒண்ணு பஞ்சரா இருக்கும் போலங்க. சோ மனைவி வந்து காருக்குள்ள உட்காந்து பாட்டை கேட்க புருஷன் அந்த கார் டயரை வந்து கழட்டிட்டு இருப்பாங்க. அத இந்த சைக்கோபைய பாத்துருவான். இதனால தன்னோட காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு ஒரு பெரிய சுத்தியில எடுத்துட்டு வந்து டயரை கழட்டிக்கிட்டு இருக்க அந்த கணவனோட தலையில ஒற்றி அடிக்க அப்படியே ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கும். அதே இடத்துல செத்து போயிடுவான். உள்ள உட்காந்து இருந்த மனைவிக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததுனால அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கண்ணாடி வழியில வெளில பாப்பா. அங்க டயரை கழட்டிக்கிட்டு இருந்த தன்னோட கணவரை வந்து பார்க்க முடியாது. எங்கடா ஆள காணுமே அப்படின்ட்டு அந்த கதவை திறந்து வெளில வந்து பார்த்தா தன்னோட கணவன் அப்படியே மண்டை செதறி போய் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு பயத்துல அப்படியே செம்மையா நடுங்கி போயிட்டு யாரா இதை பண்ணா அப்படிங்கிறத யதார்த்தமா திரும்பி பார்த்தா இந்த சைக்கோபை தாங்க ஒரு கொடூரமான மாஸ்க போட்டு நின்றுட்டு இருப்பான். அவனை பார்த்ததுமே அங்கிட்டு தப்பிச்சு ஓரத்தாக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஆப்போசிட்ல ஒரு மிகப்பெரிய ட்ரக் ஒன்று வரதை பார்த்துட்டு அந்த ட்ரக்கை நிப்பாட்ட சொல்லி வேக வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ட்ரக் வந்து ரொம்ப ரொம்ப லென்த் அதிகங்க. அதனால டக்குனு அவனால பிரேக் அடிக்க முடியாது. பொறுமையா நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தாலும் கூட இந்த பொண்ணு அந்த ட்ரக்குக்கு ரொம்ப பக்கத்துல போயிடுவாங்க. இதனால வேற வழி இல்லாம சடனா பிரேக் அடிச்சிருவாரு. சோ கண்ட்ரோல் கிடைக்காம அந்த ட்ரக் அப்படியே ரோட்ல பரண்டு உதவி கேட்டு ஓடி வந்தா அந்த பொண்ணு மேலேயும் ட்ரக் அடிச்சிடும். இதனால அந்த பொண்ணு அப்படியே சல்லியா செதறி போயிடுவா. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த ட்ரக் அப்படியே ரோட்ல ஒரு 4-5 சம்மர்சால்ட்டை போட்டு அப்படியே வெடிச்சு செதறி போயிடுங்க. அதுக்கப்புறமா அந்த சைக்கோவைய அந்த சுத்தியால ஒருத்தனை அடிச்சு கொண்டாம பாருங்க. அவனோட செதறி போன தலைக்குள்ள தன்னோட கையை விட்டு அவன் ரத்தத்தை எடுத்து அவனோட கார்ல வந்து ஒரு சிம்பிள் வரைஞ்சு வைப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு இருக்கும். அந்த கண்ணுக்கு மேல ஒரு ஸ்டார் இருக்குங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த சைக்கோபையில நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருப்பா. அட் த சேம் டைம்ல இப்ப இந்த சைக்கோபையிலோ யாருக்கோ கால் பண்ணி வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம கண்டிப்பா இதை பண்ணியாகணும், அதனால எல்லாத்துக்கும் நீ ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி MNO அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டையும் சொல்லுவாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டா தேட சொல்லிட்டு இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எனக்கு சீக்கிரமா உதவி தேவை, சோ எனக்கு சீக்கிரமா ரிப்ளை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணிடுவா. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப இந்த கொலகார சைக்கோபையில கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஜென்ட் சோலன் அப்படிங்கிற ஒருத்தனை போட்டிருப்பாங்க. அந்த சோலன் கிட்ட நம்ம ஹீரோன் வந்து தான் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறத சொல்லிட்டு தன்னோட கணவனையும் அந்த சைக்கோ கொலகாரன் கொலை பண்ணிட்டதா சொல்லி இந்த கேஸ்ல என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணணும், சோ என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஆனா அவர் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட இதை பாருங்க மேடம், உங்க இழப்பு ரொம்ப ரொம்ப பெருசுதான், என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னோட வேலையில நீங்க குறுக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இதை நானே பாத்துக்கிறேன், சோ தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப இந்த ஜோலனுக்கு பக்கத்திலேயே இன்னொரு லேடி ஏஜென்ட் கூட இருப்பாங்க. அந்த லேடி நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு லுக்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹீரோயினும் தான் என்ன பண்றது தெரியாம வீட்டுக்கு வந்துருவா. அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிடிச்சி பிச்சுட்டு இருக்கிறப்பதான் ஹீரோயினுக்கு தான் பிரெக்னண்டா இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இதனால அந்த டெஸ்டிங் கிட்ட வச்சு செக் பண்ணி பாக்குறப்போ தான் பிரெக்னண்டா இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வரும். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஏஜென்ட் பையன் சோலான் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கூடவே ஒரு லேடி ஏஜென்ட் இருந்திருப்பா பாருங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அதனால அவளை மீட் பண்ணதாக நம்ம ஹீரோயின் போவா. இந்த ஏஜென்ட் பொண்ணோட பேர் வந்து பெக்கிங்க, மறந்துடாதீங்க. இப்ப இந்த பெக்கி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சைக்கோபையில பத்தின ஏகப்பட்ட டீடைல்ஸை சொல்லிட்டு இருப்பா. அவன் எந்த அளவுக்கு சைக்கோபை அப்படின்னா அந்த சைக்கோபைலுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், அந்த பொருளை காசு கொடுத்தலாம் வாங்க மாட்டானாங்க. அதுக்கு பதிலா அதை விற்கிறவங்கள கொன்னுட்டு தான் அதை எடுத்துட்டு போவானா. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோபை இருக்கான் பாருங்க, இப்போ ரீசெண்டா ஒரு கன் ஷாப்புக்கு போயிருப்பான் போல. அங்க இருந்த ஷாப் ஓனரை போட்டு திரட்டு அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கன்ஸை வந்து தூக்கிட்டு போயிருக்கானா. அந்த செத்த பைய ஒரு சைக்கோ அப்படிங்கிறதுனால அந்த பையன் கன்னை திருடுறதுலாம் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாதுங்க. ஆனா அந்த சைக்கோபைய வந்து ஒரு லைப்ரரிக்கு போயிருக்காங்க. அங்க இருந்து செக்யூரிட்டி கார்டையும் அடிச்சு கொண்டிருக்கான். ஒருவேளை இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்காக போயிருப்பானா அப்படிங்கிற டவுட்ல நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம், பட் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. ஆனா
ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியப்பட வச்சது என்ன அப்படின்னா என்ன அப்புறம் டிவில இருக்கக்கூடிய 2 புக்குகளை மட்டும் காணும் அப்படிம்பாங்க. இதனால ஹீரோயினும் அதை அப்படியே நோட்டை எழுதி வச்சுப்பாங்க. அடுத்ததா அந்த பெக்கி பொண்ணு நம்ம ஹீரோயினை அந்த சைக்கோ பாய் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவா. அவன் தங்கியிருந்த அந்த ஒட்டுமொத்த வீட்டையும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ சாத்தானை பத்தி ஏகப்பட்ட வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஆனா அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா போட்டோஸையும் பார்த்துட்டு எக்ஸாக்டா இந்த சைக்கோ கொலைகாரன் எப்படி கொலை பண்றானோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான், நீங்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பெக்கி பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோன் காட்டுவாங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சைக்கோபே இது வரைக்கும் நிறைய பேரை கொண்டு இருக்கா இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு நம்ம எப்படியாவது அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு நிறைய ஹிண்ட்டையும் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அண்ட் கட்டம் கடைசி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒன்னு சொல்லுவாங்க, இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது, இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன், அந்த சைக்கோபே இருக்கான் பாருங்க, அவன் ஒரு டெமாலிஷன் கம்பெனில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ டைனமட்டை திருடிட்டு போயிருக்கானா. அதை வச்சு நிறைய பேரை கொலை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைப்பா. அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப அந்த சைக்கோபேட தாங்க காட்டுவாங்க. எக்ஸாக்டா இவன மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு 13 பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோன்னு சொன்னா இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் டிவில போயிட்டு இருக்கோம். அதை தான் இந்த சைக்கோபைய உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இவன் எப்படி இந்த கருப்பு கலர் மாஸ்க போட்டு எல்லாரையும் கொலை பண்றானோ அதே மாதிரி தாங்க இதுக்கு முன்னாடி கொலை பண்ணவனும் கருப்பு கலர் மாஸ்க போட்டு பண்ணிருக்கான். அப்படி அவன் கொலை பண்ண அந்த 13 பேர்ல ஒரு ஃபாதர் கூட இருப்பாரு. சோ இப்போ இந்த சைக்கோபைய ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற பேர்ல அவர்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு கம்பி எடுத்து அவரோட கழுத்திலே குத்திடுவாங்க. அப்படியே ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கும். ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அவரோட கழுத்துல குத்துன அந்த கம்பில வாய வச்சு உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி குடிச்சிட்டு இருப்பான். ஒரு கடத்துல அந்த ஃபாதரும் செத்து போயிருவாங்க. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனை காமிச்சா அந்த சைக்கோபையோட வீட்டுல பார்த்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் அப்படியே ஒண்ணா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு 13 பேரை கொலை பண்ணியிருந்தா இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா நரகத்தோட வாசலை ஓபன் பண்றதுக்காக வாங்க. அப்படின்னா இந்த சைக்கோபையிலும் இவ்வளவு கொலைகளை பண்றதுக்கு காரணம் அந்த நரக வாசலை ஓபன் பண்றதுக்காக தான் இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் பயம் தாங்க முடியாது. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த சைக்கோபைய அந்த பாதிரியார போட்டு தரலாம் இல்லையா, அந்த நியூஸை பார்த்து நம்ம ஹீரோயிடு உடனடியா இந்த விஷயத்த மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேடியோ மூலியமா மக்களுக்கு ஒரு பக்கம் அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அட் தி சேம் டைம்ல அந்த வில்லப்பையில தேடிட்டு கூட இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு மோட்டலுக்கா போயிட்டு நேத்து நைட்டு ரூம் எடுத்தவங்கள யாராவது தனியா தங்கினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஒரு மோட்டல நேத்து நைட்டு ரீவ்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன் தனியா தங்கியிருந்தா அப்படின்ட்டு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவன் சொன்னதும் ஹீரோயின் அப்படியே செம்ம ஷாக்கோட அவனுக்கு பக்கத்துல வந்து, என்ன பேர் சொன்னீங்க, ரீவ்ஸா, நீ சரியா தான் சொல்றியா, அந்த ரிஜிஸ்டர் புக்கை கூட நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் புக்கை வாங்கி பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த சைக்கோபையோட பேரு ரீவ்ஸ் தாங்க. இப்ப அந்த சைக்கோபைய 105வது ரூம்ல இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமோட சாவியை வாங்கிக்கிட்டு அந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்க கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ணி நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த கொலகார சைக்கோபைய இங்கதான் இருக்கான் அப்படிங்கிற டீடைல் சொல்லிட்டு அப்படி போலீஸ் இங்க வரதுக்குள்ள நான் எப்படியாவது போயிட்டு அவனை தடுக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அரக்க பறக்க இங்கிருந்து ஓடுவாங்க. ஆனா போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம அந்த ரூமோட கதவை திறந்து உள்ள போயிடுவா. அந்த ஒட்டுமொத்த ரூமும் அமைதியா இருக்குங்க, உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த சைக்கோபைய உள்ள இருப்பான் அப்படிங்கிற பயத்தோட அந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு அப்படியே எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பா. அப்பதாங்க ஒரு இடத்துல MNO அப்படின்ட்டு எழுதி அதை வட்டம் போட்டுக்கிறத இவ பாப்பா. அட் தி சேம் டைம்ல இந்த சைக்கோபைய ஒரு முறை போன்ல பேசுறப்போ உங்ககிட்ட நேர்மையாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம்ல உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை சீக்கிரமா கண்டுபிடி, எனக்கு உதவி தேவைப்படுது, இதை பார்த்துட்டு உடனடியா ரிப்ளை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படியே இந்த சைக்கோபைய பேசின அந்த வார்த்தைகளும் அந்த MNO அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு கீழே இருக்குங்க. அதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்குள்ள அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத தேடிட்டு இருப்பாங்க. பட் எங்க தேனாலும் கிடைக்க மாட்டாங்க. சரி உள்ள இருக்கானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட்ல இருக்கிறப்போ அப்படியே ஹீரோயினுக்கு பின்பக்கமா இருந்து தகன்னு ஓடி வந்து அவளை அடிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே மேல தூக்கிடுவாங்க. தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறதுனால நம்ம ஹீரோனால தப்பிக்க முடியாது. இதனால அந்த பையோட அந்த இடத்துல 2 ஏத்துனதும் அப்படியே வடித்தாங்க முடியாம அவளை கீழே போட்டுருவான். சோ இப்ப கீழே வந்து துப்பாக்கி எடுத்து அந்த பையனை சுட்டு தள்ளான்னு பாக்குறப்போ அவளை பிடிச்சி இழுத்து தூக்கி வீசிஞ்சிருவான். ஒரு கடத்துல நம்ம ஹீரோனை சட்னி ஆக்கிறதுக்க அவளுக்கு பக்கத்துல நெருங்கி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு டிவி ஒயர் ஒண்ணு தூங்கிட்டு இருக்குங்க. அதை பிடிச்சி இழுத்ததும் அந்த டிவி வந்து அந்த சைக்கோபையோட தலையிலே விழுந்துரும். அந்த கேப்லயாவது நம்ம இங்கிருந்து தப்பிச்சலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்றப்போ அப்படியே ஹீரோயினை தூக்கி அந்த ஜன்னல் மேலே போட்டுருவாங்க. அவ அப்படியே கண்ணாடி உடைச்சுக்கிட்டு அந்த பக்கமா விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த சைக்கோபையிலும் அங்கிருந்து தப்பிச்சிருவான். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் செத்தே போயிருப்பா. பட் தன்னோட உயிரை கூட பெருசா எடுத்துக்காம அந்த சைக்கோபையில எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கப்பதான் யதார்த்தமா ஒரு நியூஸ் பேப்பரை பார்ப்பாங்க. அதுல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுல MNO அப்படிங்கிற மாதிரி எழுதி
கூடவே நிறைய நம்பர்ஸ் கூட இருக்குங்க. அந்த நம்பர்ஸ் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுப்பா. ஏன்னா இப்போ அந்த சைக்கோ பையில பிடிக்கிறதுக்காக அந்த மோட்டலுக்கு போனா பார்த்தீங்களா, அங்கேயும் கூட இந்த MNO அப்படிங்கிற லெட்டரை பார்த்துருப்பா. ஸோ அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் அதை எழுதி வச்சிருப்பா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவா. பட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாதுங்க. இதனால ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுங்க. அப்பதான் யதார்த்தமா தன்னோட போன் எடுத்து பாப்பா. யாருக்கோ கால் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் இந்த டயல் பேட் இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்பர் 6க்கு கீழே MNO அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்கும். அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர்ல MNO அப்படின்னு எழுதிருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அந்த லெட்டர்ஸுக்கு இப்போ ABCD போட்டு பாக்குறப்போ இதை நம்புறவங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அது கூடவே போன் நம்பர் இருக்கிறதையும் நம்ம ஹீரோயின் இப்போ கண்டுபிடிச்சிருவா. ஹீரோயின் மட்டும் கிடையாதுங்க, இந்த சைக்கோ பையிலும் அந்த பேப்பர்ல இருக்கிறத படிச்சிருப்பான் போல. அவனும் அந்த போன் நம்பர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த ஆடை எவன் கொடுத்தானோ அந்த பையலுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவன் நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த சைக்கோ பைய உடனே அதை ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டு நம்ம போன்ல பேசுறது நல்லது கிடையாது, சோ நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசலாம். அவரை மீட் பண்றதுக்காக இந்த சைக்கோ பைய கார் எடுத்துக்கிட்டு செம்ம வேகத்துல போயிட்டு இருப்பான். இப்போ இந்த சைக்கோ பைய மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயின் அந்த போன் நம்பரை கண்டுபிடிச்சிருப்பா இல்லையா, சோ அந்த போன் நம்பரை வச்சு அந்த வீட்டோட அட்ரஸை கண்டுபிடிச்சி இப்போ நம்ம ஹீரோனும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பா. அப்படி போகும்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க போவா. இப்போ இந்த சைக்கோ பையிலும் கரெக்டா அந்த இடத்துக்கு போயிடுவான். அங்க மார்வின் அப்படிங்கிற ஒருத்தர் வருவாங்க. ஆக்சுவலா இந்த சைக்கோ பைய போன்ல பேசினா இல்லையா, அது வந்து இந்த மார்வின் கிட்ட தான். ஆனா இந்த சைக்கோ பைய பார்க்க வந்தது இன்னும் மார்வினை கிடையாதுங்க, பென்டல்டன் அப்படிங்கிற ஒருத்தனை. இப்போ அந்த சைக்கோ பையில வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி போனதுமே அவன் கையில வந்து ஒரு பெட்டி இருக்கிறத அந்த மார்வின் பார்த்துட்டு அதை அப்படியே ஓரமா வச்சானே, ஏன் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அப்படியெல்லாம் கீழே வைக்க முடியாது அப்படிங்கிறத இவன் வாயில சொல்லாம அப்படியே முறைக்கிற மாதிரி பார்த்ததும் மார்வினுக்கு செம பயம் வந்துடும். இதுக்கப்புறம் பேசினா அந்த சைக்கோ பையன் நம்மள அடிச்சிடணும் அப்படிங்கிற பயத்துல மார்வின் அந்த சைக்கோ பையனை கூட்டிகிட்டு இப்போ உள்ள போவாங்க. அங்க இந்த பென்டல்டனு அது மட்டும் இல்லாம ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த சைக்கோ பையன் எப்படி இந்த போன் நம்பரை கண்டுபிடிச்சிங்க வந்தான், அதே மாதிரி தாங்க அவங்களும் வந்திருக்காங்க. அந்த பென்டல்டன் இருக்காரு பாருங்க, அவர் அப்படியே வளவலா கொலக்கொலன்னு பேசிட்டு இருக்கிறப்போ இந்த சைக்கோ பையன் அவரை பார்த்து கிடைக்க இதெல்லாம் தேவை கிடையாது, இப்படி நம்ம பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க அப்படின்பா. ஆனா அந்த சைக்கோ பை கேட்டதை தவிர மற்ற எல்லாத்தையுமே அந்த பென்டல்டன் சொல்லிடுவாரு. இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாருமே அவங்க ரூம்க்கு போயிடுவாங்க. அப்படி போனா நம்ம ஹீரோயின் இருக்கா பாருங்க, அவ இந்த சைக்கோ பையில நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருப்பா. அதை அந்த சைக்கோ பைய பாத்துருவாங்க. அதனால செம்ம காண்டாயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மேல அனுப்பி வைப்பான். நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன தடுக்க முடியாது, அன்னைக்கு உன்னை கொல்லாம விட்டதுக்கு காரணம் எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னை அப்படியே செதிலா வெட்டி போட்டிருப்பேன். டிவில இப்பதான் உன்னோட இன்டர்வியூ பார்த்தேன், உன்னால தலையனால என்ன பிடிக்க முடியாது, வர 28ஆம் தேதி நாங்க நரகத்தோட வாசலை ஓபன் பண்ண போறோம், உங்க யாராலையும் அதை தடுக்க முடியாது, சோ தேவையில்லாம நீங்க வந்து உன் உசுரை விட்டுறாத அப்படின்பா. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப இந்த மார்வின் போயிருக்கான் பாருக்க, அவன் ஒரு பேப்பரை எடுத்து வந்து இந்த சைக்கோ பையோட கையில கொடுத்து இதை நம்ம டிடெக்டிவ் ஆஃபீஸர் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படிம்பாங்க. அந்த பேப்பரை பிரிச்சு பாக்குறப்போ உள்ள வந்து ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்குங்க. அந்த அட்ரஸை பார்த்தா அடுத்த செகண்ட் தன்னோட சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த மார்வின் பையலுக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. டேய் எங்கடா போற, பென்டல்டன் சார் கிட்ட நீ குட் பை சொல்லாம எப்படி போற, அவரு தப்பா நினைச்சுக்கிறதுக்குள்ள அவர்கிட்ட வந்து ஒரு பாய் சொல்லிட்டு போடா அப்படிம்பாங்க. ஆனா மார்வின் பேசக்கூடிய எதையுமே இந்த சைக்கோ பைய காதுல வாங்காம ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு தான் இவன் கொலை பண்ணுவான் இல்லையா, அந்த முகமுடியை எடுத்து முகத்துல மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய கோடாரி எடுத்துக்கிட்டு திரும்புவாங்க. அதை இந்த மார்வின் பையன் பார்த்துட்டு அட கடவுளே, அந்த சைக்கோ கொலைகார பையன் நீதானா, என்ன எதுவும் பண்ணிடாதடா ப்ளீஸ்ரா, எனக்கு பயமா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப இந்த சைக்கோ பையன் மார்வினை பார்த்து டேய் நீ பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், திரும்பி பார்க்காம நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்ட அப்படின்னா நான் உன்னை விட்டுவேன், அப்படி இல்ல திரும்பி பார்த்த நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை தேடி கண்டுபிடிப்பேன், உன்னை கொலை கொடுறமா கொலை பண்ணுவேன் அப்படின்பா. அதை கேட்டதுமே அந்த மார்வின் பைய தலை தெரிக்க இருந்து வேகமா ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைக்கோ பைய கோடாரியோட உள்ள வந்து இந்த குரூப்ல இருந்த எல்லாரையும் அந்த கோடாரியால வெட்டி கொலை பண்ணுவாங்க. கடைசியா அந்த பென்டல்டன் இருக்காரு பாருங்க, அவரு ஒரு சேர்ல உட்காந்துருப்பாருங்க. இந்த சைக்கோ பையன் அந்த சேருக்கு பின்பக்கமா போயிட்டு கோடாரி எடுத்து அவரோட நடுமண்டில ஒற்றிய போடுங்க, ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்கும். அங்கிருந்து எல்லாருக்கும் சங்க ஊதிட்டு அந்த ஒட்டுமொத்த வீட்டையும் எரிச்சு விட்டுட்டு இந்த சைக்கோ பையன் அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறப்போ அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு லேசர் லைட் தெரியுறத பார்த்துட்டு என்னடா இது சம்மந்தமே இல்லாம லைட்லாம் தெரியுது அப்படின்ட்டு இந்த பையன் அப்படியே கொஞ்சமா அந்த ரூம்குள்ள போயிட்டு ஒரு செக்கிங்க போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தன்னோட மாஸ்க கழட்டி ஒரு கம்பளை வச்சு அப்படியே அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல கொண்டு போறப்போ அந்த மாஸ்க தொலைச்சுக்கிட்டு ஒரு துப்பாக்கி குண்டு ஒன்னும் பாயுங்க. யாராவது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா அது வந்து நம்ம ஹீரோயினுங்க. அப்படி ஹீரோயினை பார்த்ததுமே அந்த சைக்கோ பையன் தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை தடுக்கிறதுக்காக ஹீரோயினும் ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த சைக்கோ பையன் வேகமா தன்னோட காரை விட்டு வந்து ஹீரோயினோட கார் மேலே அடிச்சிருவாங்க. இதனால ஹீரோயினோட கார் வந்து ஒரு சின்ன பள்ள மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் ஆகாதுங்க. இதனால அந்த சைக்கோ பையன் தப்பிச்சு போயிடுவான். அவனை பிடிக்க முடியல அப்படிங்கிற கோவத்துல இருக்கிறப்ப தான் இப்ப அந்த ஒட்டுமொத்த போலீஸும் அங்க வருங்க. அந்த சைக்கோ பையன் இங்க இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சதுமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. ஆனா போலீஸ் லேட்டா வந்ததுனால தாங்க அந்த சைக்கோ பையன் இருந்து தப்பிச்சிருப்பா. இதனால ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துருங்க.
அதே கோவத்தோட அந்த போலீஸ் கிட்ட போயிட்டு ஏன்டா வாழைப்பழ சோம்பேறிகளா, நான் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலடா, அப்புறம் எதுக்குடா இவ்வளவு லேட்டா வந்தீங்க, பாக்குறதுக்கு முகத்தை மட்டும் தாண்டா கொஞ்சம் ரஃபா வச்சிருக்கீங்க, மத்தபடி நீங்க சரியான காமெடி பீஸ் தான் போல, நான் சொல்றதை இப்பயாவது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைக்கோபைல மாதிரியே ஒருத்தன் நிறைய பேரை கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதரையும் போட்டத்தில் இருக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அதே சைக்கோ மாதிரி இன்னொருத்த வந்தான். அவனும் அப்படிதான் ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் அதே மாதிரியே வந்திருக்கிறான். எக்ஸாக்டா அப்ப எப்படி கொலைகள் நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. அதுவும் அவன் பண்ணக்கூடிய எல்லா கொலைகளும் இந்த ஆல்பத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. எனக்கு என்னவோ இந்த சைக்கோவை பார்க்கும்போது அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணாம இருக்கேன் அவன மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. அடுத்ததா என்னோட கணிப்புப்படி இவன் ஹாரிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போறான். ஸோ அங்கேயாவது போயிட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணுங்க, இங்க வந்து மாதிரி லேட்டா போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அந்த சைக்கோ பையன் நம்ம ஹீரோன் கிட்ட 28ஆம் தேதி நான் அந்த நரகத்தோட வாசல திறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் பாத்தீங்களா, அந்த டேட் இன்னைக்கு தாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற 3 மைல் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு ஒன்று நியூக்ளியர் பாமால வெடிச்சு சதறி இருக்குதுங்க. அதுவும் இன்னைக்கு தான். அதுவும் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் ஆகுதுங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப இந்த சைக்கோ பையனை காட்டினா, இந்த சைக்கோ பைய ஒரு அட்ரஸ் தேடி வந்தா இல்லையா, சரியா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படி இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த பையன் வந்து ஒரு பாம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பாமெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த வீட்டோட ஓனர்ஸ் வந்து அங்க வந்துருவாங்க. உள்ள வந்த கணவன் மனைவி 2 பேரும் அந்த சைக்கோபைல பார்த்துட்டு செம்ம பயத்தோட இருக்கிறப்போ, நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா உன் மனைவியை நான் கொன்றும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் மிரட்டினதும் அந்த சைக்கோ சொல்ற எல்லாத்தையும் அவன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அட் த சேம் டைம்ல இப்ப நம்ம ஹீரோ இருக்கா பாருங்க, அவ அந்த சைக்கோபைய கடைசியா எங்க வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அவன் நினைச்ச மாதிரி இன்னும் அந்த சைக்கோபை எங்க வந்திருக்க மாட்டான். இதனால அவன் மட்டும் உள்ள வந்தா அவனை அதே இடத்துல அள்ளி வச்சு கொல்லி வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத ஒரு துப்பாக்கி வச்சு அப்படியே எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு செவத்துல வந்து 3MI அப்படின்ட்டு எழுதிருக்குங்க. அதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு நார்மலா விட்டுருவா. பட் அதுக்கப்புறம் தான் அந்த எழுத்துக்களுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் நிக்கிற அந்த இடத்த சுத்தி எல்லா பக்கமும் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டு இருக்கப்பதான் ஒரு இடத்துல வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்கிறத பார்ப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு சரியா 28 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட்ல இந்த 3 மைல்ஸ் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு நியூக்ளியர் பாமால வெடிச்சு செதறனதே ஞாபகம் வரும். ஆனா அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல பெக்கி அப்படிங்கிற ஒரு லேடி ஏஜென்ட் இந்த சைக்கோவை பத்தின நிறைய டீடைல்ஸ் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லியிருப்பா. அப்ப இந்த சைக்கோ பைய ஒரு லைப்ரரிக்குள்ள போயிருப்பான். உள்ள இருக்கிற அப்புறம் டி வரிசையில் இருக்கக்கூடிய 2 புக்கு மட்டும் காணாம போயிருக்கும். எதுக்காக அந்த 2 புக்கு மட்டும் காணாம போயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு அப்ப தெரியாதுங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா, அந்த என் அப்படிங்கிறதுக்கு நியூக்ளியர் பவர் அப்படின்னும், டி அப்படிங்கிறதுக்கு 3 மைல்ஸ் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி 3 மைல்ஸ் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற தீவை நியூக்ளியர் பாமால வெடிச்சு செதற வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாக்டா அதே மாதிரி தாங்க 28 வருஷத்துக்கு அப்புறம் அதே மார்ச் 28 அன்னைக்கு இந்த டவுன்ல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை அழிச்சோம் அப்படின்னா அதோட இம்பாக்டால அந்த ஒட்டுமொத்த டவுனும் அழிஞ்சு போயிடுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதுமே அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோன் அப்படியே அரக்க பறக்க இருந்து ஓடிட்டு இருப்பா. அட் த சேம் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த சைக்கோ பைய நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா உன் பொண்டாட்டிய கொன்னுடுவோம் அப்படின்ட்டு மிரட்டினா பாருங்க. அவனை எதுக்காக அப்படி மிரட்டினா தெரியுமா? ஏன்னா இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல அவனும் ஒர்க் பண்றாங்க. அவனோட பேர் வந்து லியோ. சோ இப்ப இந்த லியோவை கூட்டிக்கிட்டு இந்த சைக்கோ பைய அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இருப்பான். அப்படி இந்த லியோ உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்லாம் வந்து வேலை முடிஞ்சு இப்பதானே சார் போனீங்க, ஏன்னா அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறப்போ லியோ தன்னோட சுப்பீரியர் தான் ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர சொன்னாங்க. அதனால தான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா சமாளிச்சுட்டு உள்ள போயிருவாங்க. அப்படி உள்ள போனதுவே அந்த லியோவோட பொண்டாட்டியை அந்த காருக்குள்ளே வச்சுட்டு அந்த லியோவை மட்டும் கூட்டிக்கிட்டு இந்த சைக்கோ பைய உள்ள போயிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம்ல இந்த பக்கம் ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த சைக்கோ பைய என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ரொம்பவே டீட்டெயிலா சொல்லி இப்பயாவது சீக்கிரமா வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினும் கூட அந்த பவர் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாம் நம்ம ஹீரோனை மறைச்சு நீங்க உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல அப்படிம்பாங்க. அப்ப அந்த சைக்கோ பை நடத்த போற சம்பவத்தை பத்தி அந்த செக்யூரிட்டிஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த சைக்கோ பைய உள்ள சேட்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டிஸ்க்கு எல்லாம் ஒண்ணுமே புரியாதுங்க. என்னடா இப்பதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அதே மாதிரி உள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோன் அந்த செக்யூரிட்டி கிட்ட இதை பாருங்கடா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா என்ன உள்ள அனுமதிக்கடா, நம்ம உள்ள போனா மட்டும் தான் அவனை தடுக்க முடியும், இல்லனா இந்த ஒட்டுமொத்த சிட்டியுமே இருந்த இடமே தெரியாம போயிட்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதர்னதும் அவனுங்களுக்கும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு உள்ள போயிருவானுங்க. அட் த சேம் டைம்ல நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண இல்லையா, இப்பயாவது சீக்கிரமா வாங்கடா அப்படின்னு. அதனால போலீஸ் இந்த முறை ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டாங்க. இப்ப இந்த சைக்கோ பைய லியோவை கூட்டிக்கிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு கண்ட்ரோல் ரூமை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துப்பான். நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயும் இதை பாருங்க, அந்த சைக்கோ பைய ஒன்னும் உள்ள தனியா இல்ல, லியோ அப்படிங்கிற ஒரு ஆபீசரையும் கடத்திட்டு போயிருக்கான். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த பைக்கிட்ட நிறைய பாம் எல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. அதை கேட்டங்க இருக்கக்கூடிய எல்லா போலீஸுக்கும் பயம் தாங்க முடியல. அப்படியே அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்ப அந்த சைக்கோ பைய தன்னோட சட்டையை கழட்டினா அவனோட உடம்புல வந்து ஒரு பாம் ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தியால தன்னோட உள்ளங்கையை கிழிச்சு அந்த ரத்தத்தால
அவனை சுத்தி ஒரு சிம்பிள் ஒண்ண வரைஞ்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அந்த போலீஸ்காரங்க சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மட்டும் அந்த கதவை திறந்துட்டு அவனை போயிட்டு தடுக்கல அப்படின்னா ஒட்டுமொத்த சிட்டியும் காலி ஆயிடும். இதனால அந்த கண்ட்ரோல் ரூமோட கதவை சீக்கிரமா உடைக்க சொல்லி செக்யூரிட்டி கிட்ட ஒரு மொட்டை போலீஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கறத தேடிட்டு இருக்கிறப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி நம்ம ஹீரோன் கிட்ட உள்ள போறதுக்கு வழி இல்ல, பட் அவனுக்கு பக்கத்துல போறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாத ஒரு சீக்கிரட்டான டோர் வழியால நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவாங்க. அந்த சைக்கோ பைய இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல போயிடுவா. ஆனா அந்த சைக்கோ பையலுக்கும் நம்ம ஹீரோனுக்கு நடுவுல ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடி வந்து புல்லட் ப்ரூஃப்ங்க, அதனால அதை உடைக்க முடியாது. பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தான் மேடம் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டி ஆபீசர் சொல்லுவா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த சைக்கோ பையல தடுக்க முடியாதுன்னு அந்த செக்யூரிட்டிக்கு தோணிருக்குங்க. இதனால அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோன் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக துண்ணை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். இப்ப இந்த சைக்கோ பைய ஒரு பாம்பை எடுத்து தன்னோட கையில வச்சுக்கிட்டு அதை வெடிக்க வச்சு அது மூலமா தான் உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாமையும் வெடிக்க வைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிளாஸ் ஒரு புல்லட் ப்ரூஃபா இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த கிளாஸ்ல ஒரே இடத்த திரும்ப 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 சுட்டுட்டு இருப்பா. இதனால அந்த கிளாஸ்ல வந்து ஒரு சின்னதா ஓட்டை விழுத்துருங்க. அந்த ஓட்டக்குள்ள துப்பாக்கியை விட்டு அவனை சுட்டு தடுத்தாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து அந்த சைக்கோ பைய தன்னோட கையில இருந்த அந்த பாமை வந்து ட்ரிகர் பண்ணிடுவாங்க. அவன் கையில இருக்கும் போதே அந்த பாம்பு வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் உடம்புல இருக்கக்கூடிய பாம்பும் சேர்த்து வெடிச்சிரும். இதனால அவன் பாம்பு வச்சிருக்க அந்த கையை குறிபாத்து ஹீரோயின் சுட்டுருவா. இதனால அந்த பாம்பு அப்படியே பறந்து போயிட்டு தூரத்துல வந்துருக்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ பையனை சுட்டதுனால அந்த பாம்பை அவனால எடுக்க முடியாதுங்க. அது அவன் இருந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல போயிட்டு வெடிச்சு போயிடும். ஆனா அதுக்கப்புறமா அந்த சைக்கோ பையன் செத்துருக்க மாட்டான். மறுபடியும் அங்கிருந்து எந்திரிக்கலாம் ட்ரை பண்றப்போ ஹீரோயின் மறுபடியும் அவனை சுட அதே இடத்துல படுத்துருவான். அட் த சேம் டைம்ல இப்ப அந்த கதவை உடைச்சுக்கிட்டு நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. அந்த ஒட்டுமொத்த சிட்டியும் அழியாம நம்ம ஹீரோயினும் காப்பாத்திடுவாங்க. அப்படியே சீனை கட்படா இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கிறப்போ அந்த சைக்கோ பையன் நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி வந்து நிப்பாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோனுக்கு செம பயம் வந்துடும். என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது நம்ம ஹீரோனுக்கு வந்த ஒரு சாதாரண கனவுங்க. அந்த கனவு வந்ததுமே ஹீரோனுக்கு செம பயம் வந்திருக்குங்க. இதனால அந்த செத்த பையமும் சைக்கோ செத்திருக்க மாட்டானோ அப்படிங்கிற பயத்துல ஹீரோயின் தன்னோட வீட்டை விட்டு வெளில வந்து எல்லா பக்கமும் சுத்தி மத்தி பார்த்துட்டு இருப்பா. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அந்த சைக்கோ பையனும் செத்து போலங்க, உசுரோட தான் இருக்கிறான். அவனை ஒரு கார்ல வச்சு சகல மரியாதையோட பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த சைக்கோ பையலுக்கு உடம்புல ஏகப்பட்ட துப்பாக்கி சுடப்பட்டிருக்குங்க. பட் அப்ப கூட அந்த போய் செத்து போகல. அப்படின்னா இவனை வச்சு ஏதாவது செகண்ட் பார்ட்டி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியலங்க. இன் கேஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்காக கொண்டு வரேன். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ அவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல பண்ணிடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்காக பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க. நான் உங்களை வேற வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்கள் வைஸ் அப்படிடி.